2 யோவான் கடிதத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2 யோவான் கடிதம் 13 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. 5 நிமிடத்தில் உட்கார்ந்து நாம் வாசித்து முடிக்க முடியும். நீங்கள் நிச்சயமாக நேரம் எடுத்து வாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த 2 யோவான் கடிதத்தில் 2 முக்கியமான நபர்கள் வர்றாங்க. முதலாவது கடிதத்தை எழுதின நபர் அப்போஸ்தலனாகிய யோவான் சீஷன் தான் இந்த கடிதத்தை எழுதின நபர். தன்னுடைய முதிர் வயதில் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதனாலே தன்னை மூப்பனாக இந்த கடிதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அந்த அம்மாளுடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை மையமாக வைத்து எழுதப்பட்ட புத்தகங்கள் 2, ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட கடிதம்தான் இந்த 2 யோவான் கடிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தின் மைய கருத்து ஏற்றுக்கொள்ளாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற சிந்தனையை தூண்டுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்காத எந்த ஊழியக்காரனையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது என்று பதிவு இருக்கிறது. இயேசுவின் உபதேசத்தை போதிக்காத ஊழியர்களை மட்டுமல்ல, இயேசுவின் உபதேசத்தை போதித்தும் அதன்படி நடக்காத ஊழியர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களிடத்தில் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது என்று யோவான் பதிவு செய்கிறார். இதுவே இந்த புத்தகத்தின் மையக்கருத்தாக இருக்கிறது. நாமும் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்றவுடனே இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நினைத்து வஞ்சனையில் விழுந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இயேசுவின் உபதேசத்தை வேதத்திலிருந்து தான் போதிக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி இயேசுவின் உபதேசத்தை அவர்கள் போதித்தாலும் அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். பிற்பாடே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்த்துதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி இல்லாமல் இயேசுவின் உபதேசத்தை போதிக்காத மாய்மாலமான ஊழியக்காரர்களுக்கு நாம் வாழ்த்துதல் சொல்லி அவர்களுடைய உறவில் நாம் பங்குள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய வஞ்சகமான தீய துர்க்கிரியைகளுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று யோவான் அழகாக பதிவு செய்கிறார். இதுவே இந்த புத்தகத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புத்தகத்துடன் உங்களுடன் இணைக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.